இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாக HLM மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த ஒளிப்பேழை வழியாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்பதை ஆதாரங்களோடு கூட ஏற்கனவே 3 ஒளிப்பேழைகள் வழியாக உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு சில ஆதாரங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அநேக அடையாளங்கள் இந்த பூமியில நடப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். அநேகர் இயேசு வருவார் வரமாட்டார் என்கிற அநேக கருத்துக்களில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை இருக்கிறது என்பதற்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்பதற்கும் அநேக ஆதாரங்களை நம்மால் வேதத்திலிருந்து கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய தலைப்பு அதுவல்ல. இந்த இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வருவதற்கு முன்பதாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக பூமியிலே அநேக அடையாளங்கள் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். முதலாவதாக ஒரு சில வசனங்களை இந்த வருகைக்கு முன்பதாக நடக்க போகிற அடையாளங்கள் வருகைக்கு முன்புதான் நடக்க போகிறதா, அதற்கு என்ன ஆதாரம் என்று நீங்கள் கேட்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அது முடிவு உடனே வராது, இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி வைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த வேதனைகள் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது, இவைகள் எல்லாம் ஆரம்பிக்க தொடங்கும் பொழுது ஒரு மீட்பு இந்த பூமியில் நடைபெற போகிறது, ஒரு மீட்பு சம்பவிக்க போகிறதாக இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறதான வேளையிலே ஒரு மீட்பு பூமியிலே நடைபெற போகிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அந்த மீட்பு என்னது? அதைத்தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று நாம் சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இதை குறித்து தான் பவுல் சொல்லி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த இடத்திலும் பவுல் இதை குறித்து தான் சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு மீட்பு இந்த பூமியிலே சம்பவிக்க போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்படி வருவதற்கு முன்பதாக இந்த கடைசி காலத்திலே என்ன நடக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். வேதத்தில் 24வது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்துல இயேசுவின் இடத்துல போய் சீஷர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னவென்று கேட்டபோது அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக அநேக அடையாளங்களை சொல்லுகிறார். அந்த இடத்துல நாம் 8ஆம் வசனத்துக்குள்ளாக பார்க்கும் பொழுது 7 வகையான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 வகையான அடையாளங்களும் வருகைக்கு முன்பதாக சம்பவிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இந்த 7 அடையாளங்களும் நடைபெறுகிறதான காலகட்டத்திலே தான் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது, தலைகளை உயர்த்துங்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். இந்த அடையாளங்களால் நடைபெறுவது எதை நமக்கு காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. சரி, அந்த 7 அடையாளங்கள் என்ன? அவைகளைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இவைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடந்து கொண்டுதானே இருந்தது. இவைகளெல்லாம் எப்படி அடையாளங்களாக இருக்கும்? உலக தோற்றம் முதல் கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டுதானே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இங்கே சொல்லப்படக்கூடிய 7 காரியங்களும் ஆரம்பம் முதல், உலகம் உண்டான முதல் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அவைகள் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு முடிவை காட்டுகிறது என்று பார்க்கிறோம். ஒரு வேதனை, ஒரு நோயானது ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் அவைகள் அதிகரிக்க அதிகரிக்க எப்படி அது மரணத்தை காட்டுகிறதோ, மரணத்துக்கு நேராக கொண்டு செல்கிறதோ, அதே போலவே இவைகள் எல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இவைகள் எவ்வளவு அதிகமாக வருகிறதோ அது முடிவை நோக்கி நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சரி, அந்த 7 அடையாளங்கள் என்ன? ஒவ்வொரு அடையாளங்களான உங்களுக்கு சொல்லுகிறேன். பிற்பாடாக அவைகள் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். முதலாவதாக, நானே கிறிஸ்து என்று அநேகர் வருவார்கள். Many will come saying I am the Christ. இரண்டாவதாக, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். will hear of war and rumors of wars. மூன்றாவதாக, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள். nation will rise against the nation. நான்காவதாக, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். kingdom will rise against the kingdom. ஐந்தாவதாக, பஞ்சங்கள் famines. ஆறாவதாக, கொள்ளை நோய்கள் pestilences. ஏழாவதாக, பூமி அதிர்ச்சிகள் earthquakes. இப்படியாக 7 அடையாளங்களை இயேசு நமக்கு சொல்லி வைத்து போயிருக்கிறார். வருகைக்கு முன்பதாக இந்த 7 அடையாளங்கள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறன என்பதை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இவைகள் ஆரம்பம் முதலாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறன. ஆனால் இந்த காலகட்டத்திலே அது எப்படி அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறதான முதலாவது அடையாளம், நானே கிறிஸ்து என்று அநேகர் எழும்புவர்.
இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட தன்னை ஒப்பிட்டு கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்வது அவர்களுக்கு ஒரு பெருமை. ஆனால் ஒன்று நிச்சயம், இயேசு கிறிஸ்து ஒப்பிட முடியாத மாபெரும் தலைவர். இயேசு கிறிஸ்து ஒப்பிட முடியாத மாபெரும் தெய்வம். யார் வேணாலும் அவரோடு கூட தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை யாரோடும் ஒப்பிட முடியாது. அவர் ஒப்பில்லாத ஒரு தெய்வம். இப்படி அநேகர் இந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரை வைத்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று வந்திருக்கிறார்கள். இயேசுவும் சொன்னார், கடைசி காலத்திலே இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு சிலருடைய பெயர்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். அவருடைய புகைப்படங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தான் என்றும், இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தில் நாங்கள் வந்து எங்கள் ரூபத்தில் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளிலே சில முக்கியமானவர்களை நாம் பார்க்க போகிறோம். ஜான் நிக்கோலஸ் டாம் என்று இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒருவர் வந்தார். இரண்டாவதாக கிளாஸ் கின்ஸ்கி என்று 1926 1991 வரைக்கும் ஒருவர் வந்திருக்கிறார். ஜேம்ஸ் வாரன், ஜிம் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர். இவர் பீப்புள்ஸ் டெம்பிள் என்பதான ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபித்தவர். அடுத்தபடியாக இந்திய தேசத்திலே ரஜினிஷ் என்பவரும் தன்னை ஒரு தெய்வமாக காட்டிக்கொண்டார். கடைசியாக அவர் இயேசு கிறிஸ்துவின் ரூபம் என்றும் ஒரு புத்தகத்திலே சொல்லி இருக்கிறார். நான்காவதாக மைக்கேல் டிராவசர், மிட்சோ மட்டயோஷி, இப்படியாக மார்ஷல் ஆப்பிள் ஒயிட், ஹோனோ ஹானோ சாப்யோகே, சுமாச்சிங் ஹை, டோர் வில்லியம்சன், மரியா தேவி கிறிஸ்டஸ், சர்ச் ஆஃப் லாஸ்ட் டெஸ்டமென்ட் என்கிறதான சபையை ஸ்தாபித்தவரும், விசாரியன் என்று அழைக்கப்பட்டு அநேக ஜனங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமாக இருந்த செர்ஜி ஆண்டோனி லிவிட்டிக் தொராப் என்பவரும், கிரிகோரி கிராபோவே, ஸ்டீவ் டி ஆர்லன்ஸ், இப்படி அநேகர் வந்திருக்கிறார்கள். இந்த வரிசையிலே அநேக மத தலைவரும் சேர்ந்திருக்கிறார்கள். ஜோஸ் லியூஸ் டி ஜீசஸ் மிகாண்டோ என்பவர், இன்ரி கிறிஸ்டோ, லக் ஜோர்டாட், மைத்ரேயா, சார்லஸ் மேன்சன், ஜிங் மியாங் செக் என்பவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்னும் மத தலைவர்கள் அல்லாத ஒரு சில நடிகர் கூட வந்திருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்துவாக ஒரு படத்தில் நடித்தாராம். அந்த நாளிலிருந்து தன்னை இயேசு கிறிஸ்துவாக பாவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை போலவே இவர் பேசுவாராம். இவருடைய நண்பர் இவரை குறித்து சொல்லுகிறார், எந்த பதிலை இவர் கேள்வியை கேட்டாலும் இவர் இயேசு கிறிஸ்து எப்படி பதில் கொடுப்பாரோ அப்படியே சொல்லுவார் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பெயர் டாம் கிராஃப், தாமஸ் லாக்கர் கிராஃப் என்கிறது அவருடைய முழு பெயராகும். இவர் இரண்டாம் இயேசு கிறிஸ்து என்று தன்னை சொல்லிக் கொண்டார். டேவிட் கோரேஷ், டேவிட் ஐக் என்று அநேகர் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவ்விதமாக சொல்லுகிறது, 18ஆம் நூற்றாண்டிலே ஒருவரும், 19வது நூற்றாண்டிலே ஒருவரும், 20வது நூற்றாண்டிலே 18 பேரும் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லிக் கொண்டு வைத்து வந்திருக்கிறார்கள். கடைசி காலத்திலே அதிகமாக இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லிக் கொண்டு வருவது ஒரு அடையாளம். இது வருகைக்கான முன் அடையாளம். இன்னும் சொல்ல போனால் 11 பேர் தான் இயேசு கிறிஸ்து என்று இன்றும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது கடைசி கால அடையாளங்களில் ஒன்று. இப்பொழுது நாம் பார்த்தது நானே கிறிஸ்து என்று அநேகர் வருவார்கள் என்கிறதான ஒரு காரியத்தை. அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது 2வது அடையாளம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இரண்டாவது அடையாளம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். உலகம் தோற்ற முதல் கொண்டு யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் யுத்தங்கள் அதிகரிக்கிறது வருகைக்கான ஒரு அடையாளம். யுத்தங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிக்கிறதோ அது வருகைக்கு ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த யுத்தங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1000 வருஷத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக ஒரு 1000 வருஷத்திற்கும் 2000 வருஷத்திற்கு நீங்கள் பார்த்தபோது 86 மிக முக்கியமான யுத்தங்கள் நடந்திருக்கிறது. சனகரிப் யுத்தங்கள், அலெக்சாண்டருடைய யுத்தங்கள், கலிங்கா யுத்தம் போன்ற ஜூலியஸ் சீசர் யுத்தம், இவைகள் மிக முக்கியமான யுத்தங்களாக கருதப்படுகிறது. பார்க்கும் பொழுது மிக முக்கியமான யுத்தங்கள், அதிக விளைவுகளை உண்டாக்கின யுத்தங்கள் என்று பார்க்கும் பொழுது 86 யுத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 1000 ஆண்டிலிருந்து 1500க்குள்ளாக 500 வருடத்திலே 71 யுத்தங்கள் நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடந்த அந்த 2000 வருடத்தை விட 3.5 மடங்கு அதிகமாகும். இதில் அநேக மிக முக்கியமான யுத்தங்கள், சிலுவை போர்கள், மங்கோலிய யுத்தம், ஒட்டமான் பைசாண்டியர் யுத்தம் என்று அநேக யுத்தங்களை நம்மால் சொல்ல முடியும். இந்த யுத்தங்கள் எல்லாம் 3.5 மடங்கு அதிகமாகி இந்த 500 ஆண்டுகளுக்குள்ளாக யுத்தங்கள் அதிகரித்திருக்கிறது.
1500 1800க்குள்ளாக அந்த 300 வருடத்திற்குள்ளாக 221 யுத்தங்கள் நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நூற்றாண்டுக்கு, அதாவது 100 ஆண்டுக்கு 14 யுத்தங்கள் என்கிற கணக்கிலே நடைபெற்றிருக்கிறது. சராசரியாக ஒரு நூற்றாண்டுக்கு 73.6 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. இது முந்தைய நூற்றாண்டை விட 5.25 மடங்கு அதிகமாகும். அடுத்தபடியாக 1800 1900 அந்த 100 வருடத்திற்குள்ளாக 194 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. யுத்தங்கள் அதிகரிக்க அதிகரிக்க வருகைக்கான அடையாளம் என்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த 1800 1900 அந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக 194 யுத்தங்கள் நடைபெற்று இது கடந்த நூற்றாண்டை விட 260% அதிகமாக வந்திருக்கிறது. இதில் தான் 2ஆம் ஆங்கிலோ மராத்திய யுத்தம், நெப்போலியன் யுத்தம் எல்லாம் இந்த நூற்றாண்டுக்குள்ளே நடைபெற்ற யுத்தங்கள் தான். 1798ஆம் ஆண்டு நெப்போலியன் ஒரு மத தலைவரை பிடித்து போட்டதும் இந்த நூற்றாண்டுக்குள்ளாகத்தான் வருகிறது. அடுத்தபடியாக 1900 இந்த 2007 வரைக்கும் 2008 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 134 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. கடந்த நூற்றாண்டை விட 60 யுத்தங்கள் குறைவாக நடைபெற்றதாக நாம் நினைத்து கொண்டாலும் இந்த நூற்றாண்டு தான் யுத்தங்களின் நூற்றாண்டாகும். உலகம் சந்தித்த 2 உலக மகா யுத்தங்கள் இந்த நூற்றாண்டில் தான் நடைபெற்றது. 1914 முதல் 18 வரை முதலாம் உலக யுத்தமும் 1935 முதல் 43 வரை 2ஆம் உலக யுத்தமும் நடைபெற்றது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இணைந்து அநேக பொருட்செலவும் அநேக உயிர் சேதமும் ஏற்பட்டது இந்த நூற்றாண்டில் தான். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கும் அராபியர்களுக்கும் தேவ தீர்க்க தரிசனமாக தேவன் உரைத்ததான 7 யுத்தங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவைகளில் 6 யுத்தங்கள் இந்த நூற்றாண்டில் தான் நடைபெற்றிருக்கிறது. மொத்தம் இந்த யுத்தங்கள் இந்த நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் யுத்தங்களின் நூற்றாண்டு என்று நாம் சொல்லலாம். இப்பொழுது எதை குறிக்கிறது? இந்த 2 உலக யுத்தங்களும் நடைபெற்றதன் மூலமாக இது யுத்தங்களின் நூற்றாண்டாக நாம் கருதுகிறோம். ஆனால் இது வருகைக்கான ஒரு முன்னடையாளம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்பொழுது நாம் பார்க்கிற வண்ணமாக ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல யுத்தம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது பத்திரிகை மூலமாகவோ நாம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். 2000 வருடத்திற்கு முன்பதாக மீடியா என சொல்லக்கூடிய தொலைக்காட்சியும் பத்திரிகைகளும் ரேடியோவும் இல்லாத காலத்தில் இயேசு சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று. சொன்னது போலவே இப்பொழுது நாம் அனுதினமும் யுத்தத்தை குறித்தும் யுத்தங்களின் செய்திகளை குறித்தும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த யுத்தங்கள் எல்லாம் எங்கே போய் முடிய போகிறது? இந்த யுத்தங்கள் எல்லாம் எங்கே போய் நிற்க போகிறது என்று பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து மாக்கோகு இஸ்ரேலிய யுத்தத்தை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது தேவனாகிய கர்த்தர் கடைசி காலத்தில் நடைபெற வேண்டிய மிக முக்கியமான யுத்தத்தை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். இந்த யுத்தம் தற்காலத்திலே பார்க்கும் பொழுது ரஷ்ய தேசத்திற்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் ஒரு யுத்தம் நடைபெற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். எருசலேம் சேனைகளால் சூழப்படும் என்று கடைசி காலத்திலே ஆண்டவர் சொன்னார். இது இந்த யுத்தத்தை தான் குறிக்க போகிறது. கடைசி காலத்திலே ரஷ்ய தேசமானது புறப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய சகாக்களை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக புறப்பட்டு செல்லும் என்று கர்த்தர் சொன்னார். சொல்லப்பட்டபடியே இப்பொழுது ரஷ்ய தேசம் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட தொடங்கி இருக்கிறது. சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பதாக இந்த 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே நாம் கேட்ட வண்ணமாக ரஷ்ய தேசமானது ஜார்ஜியா தேசத்துக்குள்ளே புகுந்தது. அது மாத்திரமல்ல, அங்கே இருந்து போலாந்து தேசத்தின் மேல் அணுகுண்டை வீசுவோம் என்று சொல்லி வைத்திருக்கிறது. இது எதை குறிக்கிறது? கடைசி காலத்திலே 2700 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் உரைத்த கடைசி கால யுத்தத்திற்கு ரஷ்ய தேசம் ஆயத்தமாகிவிட்டது. இவைகள் வருகைக்கு முன்பதாக சம்பவிக்க வேண்டிய யுத்தம் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நாம் யுத்தங்களின் செய்திகளை ஒவ்வொரு நாள் கேட்க கேட்க வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது அர்த்தம். யுத்தங்களின் செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்பட கர்த்தருடைய வருகை சமீபம் என்பது அர்த்தம். சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. நாம் பறந்து போவதற்கு ஆயத்தமாவதற்கு இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த 3ஆம் உலக யுத்தத்தோடு கூட முடிவு பரியந்தம் நாசத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக யுத்தத்தோடு கூட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியும் தொடங்க போகிறது. அதற்கு பிற்பதாக அர்மேகதான் யுத்தம் வரப்போகிறது. இப்படியாக இனி யுத்தத்தை குறித்துதான் இந்த உலகம் கேள்விப்பட போகிறது. நாம் கேட்கிறதான யுத்தங்கள் எல்லாம் இப்பொழுது நம்முடைய காதுகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அமெரிக்க தேசத்திற்கும் ஈராக் தேசத்துக்கும் ஏற்பட்ட யுத்தங்கள், இஸ்ரேல் தேசத்திற்கும் லெபனான் தேசத்துக்கும் ஏற்பட்ட யுத்தங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் யுத்தத்தை குறித்து கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இது கடைசி காலத்தின் மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்பதாகும். 3ஆவதாக நாம் பார்க்க போவது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
அதற்கான ஆதாரங்களை தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தை குறித்து பார்க்கும் பொழுது இது ஆதி காலத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அங்கேயே ஆரம்பித்து விட்டது. எப்பொழுது காயேன் ஆபேலுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தானோ அப்பொழுதே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்ப ஆரம்பித்து விட்டது. இப்படி ஆரம்பிக்கப்பட்டதான ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் என்கிறதான காரியம் ஆரம்பம் முதல் கொண்டு சாத்தானால் தூண்டிவிடப்பட்டு ஒருத்தருக்கு விரோதமாய் இன்னொருத்தர் எழும்புகிறதான காரியம் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. இது இப்படி இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பிக் கொண்டுதான் இருந்தார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அரபியர்கள் எழும்பினார்கள். இதனுடைய பூர்வீகத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாக இஸ்மவேல் எழும்பினான் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே ஆரம்பிக்கப்பட்டதான அந்த போராட்டம் இன்று வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக அரபியர்கள் இஸ்மவேலின் வம்சத்தார் இன்றும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இன்றும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் என்கிற காரியம் ஆரம்ப காலம் முதல் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. நமக்கு வேதத்திலே அநேக ஆதாரங்கள் இருந்தாலும் சரித்திரபூர்வமாக அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. இப்படி ஆதாரங்களை பார்க்கும் பொழுது இதற்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நமக்கு கொடுக்க போனவால் அதை ஒரு தனி செய்தியாக அதற்கு நாம் காலங்களும் பத்தாது, பேப்பர்களும் பத்தாது. அவ்வளவு காரியம், அவ்வளவு ஜனங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழும்பி இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே நீங்கள் பார்க்கும்பொழுது சிலுவை போரிலே பார்க்கும் பொழுது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் ஆயிரம் ஜனங்கள் எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தார்கள், முகமதியர்களுக்கு விரோதமாக சென்றார்கள். அந்த போர்கள் எல்லாம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமாய் மாறியது. இந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ஏன் எழும்புகிறது? இதற்கு அநேக ரூபங்கள் உண்டு. இன ரூபம் உண்டு, மொழி ரூபம் உண்டு, நிற ரூபம் உண்டு, இனவெறி, மொழிவெறி, ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறதான ஏற்ற தாழ்வுகள், இந்தியாவில் பார்க்கும் போது சாதி கொடுமைகள், இப்படி ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், நீ கீழ் ஜாதி நான் மேல் ஜாதி, இப்படி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறது. சமீபத்தில் நாம் பார்த்தோம், தண்ணீருக்கு கூட ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பினார்கள். தண்ணீர் பெற்றுக் கொள்வதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட பொது உடைமையாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை கொடுப்பதற்கு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறது. நான் உனக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன். இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பி கொண்டுதான் இருக்கிறது. அமெரிக்க தேசத்திலே கூட நிறவெறி தலைவிரித்து ஆடுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கருப்பு ஜனங்களுக்கு விரோதமாக வெள்ளை ஜனங்கள் எழும்புவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா தேசத்திலே, UK தேசத்திலே இப்படி நிறவெறி அங்கே ஆளு கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் இனவெறி ஆடிக்கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்திலே ஒரு பத்திரிகையிலே படித்தேன், மலேசிய தேசத்திலே மலைய மக்களுக்கு விரோதமாக தமிழ் ஜனங்கள் எழும்பினதாகவும் தமிழ் ஜனங்களுக்கு விரோதமாக மலைய மக்கள் எழும்பினதாகவும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இப்பொழுதும் கூட நார்த் கொரியாவுக்கு விரோதமாக சவுத் கொரியா எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. இலங்கையில நாம் பார்க்கிறோம், தமிழர்களுக்கு விரோதமாக சிங்களர்களும் சிங்களருக்கு விரோதமாக தமிழர்களும் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். அதற்கு 1000 காரணங்கள் இருக்கக்கூடும், 1000 காரணங்கள் இருக்கலாம், எவ்வளவு காரணங்கள் வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள் என்று கர்த்தர் சொன்னின தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேற காலகட்டத்தில் இருக்கிறோம். நீங்கள் செய்தித்தாள்களை எடுத்து பாருங்கள், தொலைக்காட்சியை பாருங்கள், தினம்தோறும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கலவரம், ஒரு வன்முறை, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்திலே போஸ்னியாவிலே, கொசோவேலே, செக்கோஸ்லோவேக்கியாவிலே ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பி கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முகமதியர்களுக்குள்ளே பிரிவு, கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிரிவு, எல்லா மதங்களிலும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிரிவினை வைத்துக் கொண்டு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புகிறார்கள். இது கடைசி காலத்தின் தீர்க்க தரிசனங்களில் ஒன்று. நீங்கள் எப்பப்பெல்லாம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பினதாக செய்திகளை கேள்விப்படுகிறீர்களோ, பத்திரிகையிலே பார்க்கிறீர்களோ, அதற்கான தொலைக்காட்சியிலே பார்க்கிறீர்களோ, இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளம். எந்த நாளிலும் இல்லாதபடிக்கு இப்பொழுது உலகம் முழுவதும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இனத்தின் மூலமாகவோ, மொழியின் மூலமாகவோ, மதத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்திலே ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு பொழுதும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொசோவோ பிரச்சனையிலே அவர்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக, சுதந்திரம் கொடுத்ததற்காக பிரச்சனை வந்து வெடித்து அது வன்முறையாக மாறிவிட்டது. மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பேப்பரை பார்க்கிறோம், எவ்வளவு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பி கொண்டிருக்கிறது. இது நடைபெறுவது உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல, கடைசி காலத்தின் சாட்சி. கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டும் என்று சொல்லப்பட்டதான சாட்சிகளிலே மிக முக்கியமான ஒன்று ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். இன்று இந்தியாவில் எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை ஜனங்கள் நார்த் இந்தியன்ஸ்க்கு விரோதமாக சவுத் இந்தியன், சவுத் இந்தியன் விரோதமாக நார்த் இந்தியன், அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை. சமீபத்திலே பம்பாய் தேசத்தில் இருந்த பீகார் மக்கள் எல்லாம் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று அங்கே இருக்கிறவர்கள் சொன்னார்கள்.
இப்படி இந்திய தேசத்துக்குள்ளே அகதிகளாக ஜனங்கள் புறப்பட்டு போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாருங்கள், தமிழர்கள் தான் கூப்பிடுகிற தூரத்தில் தான் இருக்கிறார்கள், இலங்கையில் தான் இருக்கிறார்கள், அங்கே இருந்து இங்கே அகதிகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், என் தேவன் சொன்னார், கடைசி காலத்திலே இது நடக்கும் என்று சொன்னார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னதினால் இது நடைபெறவில்லை, இது நடைபெற போகும் என்று தீர்க்கமாக இயேசு பார்த்ததினால் சொன்னார் இது நடைபெற போகும் என்று. சொன்னது சொன்னபடி நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது அடையாளமும் நிறைவேறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சமீபமாகிவிட்டது. அடுத்த அடையாளத்துக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். விரோதமாய் ராஜ்யம். எப்பொழுது பூமி பகுக்கப்பட்டதோ, எப்பொழுது ராஜாவென்று ஒருத்தன் உருவாக்கப்பட்டானோ, அந்த காலத்திலிருந்து இந்த ராஜாக்களுக்கு நாடு பிடிக்கிற ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ராஜாக்கள் எல்லாம் நாடு பிடிக்கிற ஆசையிலே யுத்தத்தை ஏற்படுத்தினார்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுப்பினார்கள். இதை நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்தே பார்க்க முடியும். அந்த காலத்திலிருந்து லோத்துவை பிடித்து கொண்டு போனார்கள், ஆபிரகாமை மீட்டு கொண்டு வந்தார். இப்படி ராஜாக்கள் அந்த காலத்திலிருந்தே உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்திலே ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அங்கே ஒன்று இங்கொன்றாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த ராஜ்யத்தை பிடிக்கிற ஆசை இப்பொழுது எல்லா நாட்டுக்கும் பிடித்திருக்கிறது. எல்லா ராஜ்யமும் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்பி கொண்டுதான் இருக்கிறது. கடைசி காலத்தில் இது உலகம் எங்கும் ஒருமித்து நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அமெரிக்க தேசமானது உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு அந்த ஆசை ஏற்பட்டது. உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் பிடிக்க வேண்டும், தன்னுடைய கண்ட்ரோலுக்கு இல்லாக அது இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இப்படி ஒவ்வொரு தேசத்தையாக பிடிக்கும் போது கடைசி போலாந்து தேசத்தை அவர் பிடிக்க வந்த போது இங்கிலாந்து தேசம் போலாந்துக்கு சப்போர்ட்டாக செல்ல போக அது இரண்டாம் உலக யுத்தமாக வெடித்தது. இது நாடு பிடிக்கிற ஆசை, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்ப தொடங்கினது. ஆனால் இந்த கடைசி காலத்திலே அப்படி என்ன இதுல வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். கடைசி காலத்திலே எல்லா ராஜ்யங்களும் ஒருத்தனுக்கு விரோதமாக இன்னொருத்தன் எழும்பி கொண்டிருக்கிறான். அமெரிக்க தேசமானது ஆப்கானிஸ்தானுக்கு விரோதமாக போய் ஈராக்குக்கு போய் இப்பொழுது ஈரானை அடிக்க போகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஈரான் தேசம் நான் இஸ்ரேவேலை பூமியில் இல்லாதபடிக்கு அழித்து போடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை கவனியுங்கள், இஸ்ரேவேலை அழிப்பேன் என்று சொன்னவனெல்லாம் அழிந்து போனான். ஆனால் இஸ்ரவேல் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர்கள் எல்லாரையும், இஸ்ரவேலை ஆசீர்வதித்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவனுக்கு விரோதமாக எழும்பின எல்லாரையும் அவர் நிர்மூலமாக்கி போட்டிருக்கிறார். இப்பொழுது ஈரான் தேசம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எகிப்து தேசத்தின் அதிபதியாக இருந்த அன்வர் சதாத் என்பவர் ஒரு காலத்திலே சொன்னார், நான் எப்படியும் இதை அழித்து போடுவேன் என்று சொன்னார். அவர் அழிந்து போனார், இஸ்ரேல் நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இஸ்ரேலை அழித்து போடுவேன் என்று. நன்றாக கவனியுங்கள், இஸ்ரேல் நிற்கும், அதற்கு விரோதமாக எழும்பின தேசங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். அது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம். சரி, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இப்பொழுது ஈரான் தேசம் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. ஒரு காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் தேசம் இந்தியாவுக்கு விரோதமாக எழும்பினது, பங்களாதேஷ் தேசம் எழும்பினது, சைனா தேசம் எழும்பினது. ஒவ்வொரு தேசமும் விரோதமாக எழும்ப தொடங்கியது. நார்த் கொரியா இப்பொழுது சவுத் கொரியாவுக்கு விரோதமாக எழும்பி அணுகுண்டு தயாரித்துக் கொண்டிருக்கிறது. கொசோவோ பிரச்சனையிலே ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் ராஜ்யம் எழும்பி கொண்டிருக்கிறது. உலகம் எங்கிலும் ராஜ்யங்கள் ஒன்றுக்கு விரோதமாக இன்றொரு எழும்பி கொண்டுதான் இருக்கிறது. எப்படி ஆகிலும் கியூபா தேசத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா விரும்பி எத்தனையோ முறை முயற்சி செய்தது. ஆனாலும் முடியவில்லை. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பி கொண்டுதான் இருக்கிறது. இது எங்கே போய் முடிய போகிறது? வாக்கோகு யுத்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 39வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கடைசி யுத்தம், மூன்றாம் உலக யுத்தம், மாக்கோகு யுத்தம், ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற போக யுத்தம். இதுதான் கடைசியாக நாடு பிடிக்கிற ஆசையின் கடைசி உச்சகட்டம். ரஷ்ய தேசம் இஸ்ரேலை கொள்ளையடிக்க வேண்டும், பிடிக்க வேண்டும் என்று வருவான் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்படியே ரஷ்ய தேசம் எழும்ப போகிறது. இப்பொழுதும் ரஷ்ய தேசத்தை பாருங்கள், ஜார்ஜியாவுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. அந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அது காரணம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? ஜார்ஜியா தேசம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக போகிறது, அதனாலே நாங்கள் அதை பிடிக்க முயற்சிக்கிறோம் என்று சொல்லுகிறது. இப்பொழுது போலாந்தை பிடிக்க ஆசைப்பட்டிருக்கிறது. காரணம் அமெரிக்காவுடைய தளவாடங்கள் அங்கே இருக்கிறது, அதனாலே நாங்கள் அதை பிடிக்க போகிறோம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் ரஷ்யா நாடு பிடிக்கிற ஆசையிலே ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. அதனுடைய மங்கோலிய யுத்தம் சரித்திரத்தால் மறக்கப்படுகிற யுத்தம் அல்ல. மங்கோலிய தேசத்தை அது பிடித்த விதத்தை சரித்திரத்தால் மறக்கப்படுகிறது அல்ல.
யுத்தம், இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்கிற தீர்க்க தரிசனம் இந்த காலகட்டத்தில் எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. தினம்தோறும் ஏதோ ஒரு இடத்துல ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நமக்கு பாகிஸ்தான் ஒரு அச்சுறுத்தலாக நின்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எங்கே முடியும்? 3ஆம் உலக யுத்தத்தோடு கூட முடிவடைய போகிறது. 4வது அடையாளமும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அது ஒரு ஆதாரமாக நின்று கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஆதாரங்களின் வரிசையிலே 5வது ஆதாரத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். இந்த 4 ஆதாரங்களும் எப்படி நடைபெற்றதோ அப்படியே இன்னும் இந்த 3 ஆதாரங்களும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நோவா காலத்திலே பார்க்கிறோம், பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நிறைந்திருந்த காலத்திலே அதை அழிக்க அவர் சித்தம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலவே இப்பொழுதும் இந்த பூமியானது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. பாவத்தின் ரூபம் மாறி இருக்கிறது ஒளிய, ஆனால் பாவம் எல்லா ரூபத்திலும் இப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கிறது. தொலைக்காட்சி மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, பார்வையின் மூலமாக, செய்தித்தாள்கள் மூலமாக எல்லா விதத்திலும் பாவமானது வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பாவத்தின் ரூபம் மாற்றப்பட்டிருக்கிறது ஒளிய, பாவம் மாறவில்லை. இந்த பாவம் அதிகரிக்க அதிகரிக்க பூமி கொடுமையினால் நிறைந்து கொண்டிருக்கிறது. பூமியிலே மனிதருடைய எண்ணங்கள் கொடுமையினால் நிறைந்து கொண்டிருக்கிறது. தீவிரவாதம் ஒருபுறம், பாவம் ஒருபுறம், விபச்சாரம் ஒருபுறம், வேசித்தனம் ஒருபுறம், மனிதர்களுடைய எண்ணங்களினுடைய கொடுமை ஒருபுறம், இரக்கமின்மை, அன்பின்மை, இப்படியாய் பூமியானது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. இந்த கொடுமை நிறைந்திருக்கிற பொழுது கர்த்தர் பூமியின் மேல் தன்னுடைய தண்டனையாக ஒரு சில காரியங்களை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்படுகிற காரியங்களில் ஒன்றுதான் பஞ்சம். இந்த பஞ்சங்கள் கடைசி காலத்திலே அதிகரிக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பஞ்சங்கள் வருவது வருகையின் அடையாளம் அல்ல, பஞ்சம் அதிகரிப்பது வருகையினுடைய அடையாளம். பஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்க வருகைக்குள்ளாய் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது என்ற அர்த்தம். ஆனால் ஒன்றை மறவாதிருங்கள், என்னதான் பஞ்சம் வந்தாலும் தேவ பிள்ளைகள் கர்த்தரால் போஷிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பஞ்சங்கள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய சந்ததியும் அப்பத்துக்கு இறங்குவதில்லை, அப்பத்திற்கு அவர்கள் கவலைப்பட்டு நிற்பதில்லை. கர்த்தர் அந்த சந்ததியை போஷிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனபடினாலே இப்பொழுது வரக்கூடிய பஞ்சங்கள் எல்லாம் கொடுமையின் காலத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பூமியிலே பஞ்சம் தலைவிரித்து ஆடி பசியும் பஞ்சமும் அதிகரிக்கிறதான காலத்திலே அதற்கு முன்பதாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். இந்த பஞ்சங்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது 5ஆம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிற்பாடாக 7ஆம் நூற்றாண்டிலே 2 பஞ்சங்களும் வந்திருக்கிறது. அதிலே இந்தியாவிலே வந்ததும் ஒன்று, 8ஆம் நூற்றாண்டிலே ஒன்றும், 9ஆம் நூற்றாண்டிலே 3மாக வந்திருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டிலே, 11ஆம் நூற்றாண்டிலே 6ம், 13ஆம் நூற்றாண்டிலே 7ம், 14ஆம் நூற்றாண்டிலே 8ம் வந்திருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டிலே 5, 16ஆம் நூற்றாண்டிலே 9, 17ஆம் நூற்றாண்டிலே 23. நன்றாக கவனியுங்கள், நூற்றாண்டு அதிகரிக்க அதிகரிக்க பஞ்சமும் அதிகரித்து கொண்டே போகிறது. காரணம், மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க கொடுமையும் அதிகரிக்கிறது, பாவமும் அதிகரிக்கிறது, பஞ்சமும் அதிகரிக்கிறது, அழிவும் அதிகரிக்கிறது, வருகை வந்து கொண்டிருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டிலே, 17ஆம் நூற்றாண்டிலே 23, 18ஆம் நூற்றாண்டிலே 25, 19ஆம் நூற்றாண்டிலே 28, 20ஆம் நூற்றாண்டிலே அதிக பஞ்சமாக 38 பஞ்சங்கள் வந்திருக்கிறது. நாம் கேள்விப்பட்ட சோமாலிய பஞ்சம், எத்தியோப்பிய பஞ்சம் இதிலே அடங்கும். ஒரு பஞ்சத்திலே சைனாவிலே வந்த 1959 முதல் 61க்குள்ளே வந்த ஒரு மிகப்பெரிய பஞ்சத்திலே ஏறக்குறைய 2 கோடி பேர் இறந்திருக்கிறார்கள் என்று செய்தி சொல்கிறது. 1974ஆம் ஆண்டு பங்களாதேசத்தில் வந்த பஞ்சத்தை வெகு சீக்கிரத்திலே நம்மால் மறக்க முடியாது. ஏறக்குறைய அந்த பஞ்சத்திலே 20 லட்சம் மக்கள் இறந்திருக்கிறார்கள். இப்படியாக பஞ்சங்கள் அதிகரிக்கொண்டே போகிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டு தொடங்கி 8 ஆண்டு காலம் ஆகிறது. ஆனால் அதற்குள்ளாக 4 முக்கியமான பஞ்சங்கள் வந்திருக்கிறது. இது எதை குறிக்கிறது? இந்த பஞ்சங்கள் எல்லாம் கடைசி கால வருகையை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பஞ்சம் வந்திருக்கிறது? பாருங்கள், எல்லாவற்றுக்கும் இப்பொழுது பூமியிலே பஞ்சம். தண்ணீருக்கு பஞ்சம், உணவுக்கு பஞ்சம், நல்ல காற்றுக்கு பஞ்சம், நல்ல மனிதர்களுக்கு பஞ்சம், அன்புக்கு பஞ்சம். இந்த உலகத்திலே எல்லா விதத்திலும் பஞ்சம் அதிகரித்து கொண்டே போகிறது. கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அன்புக்கும் இப்பொழுது பஞ்சம் வந்திருக்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த காலத்திலே உண்மைக்கும் பஞ்சம் இருக்கிறது. கடைசி காலத்திலே வேத வசனத்துக்கு பஞ்சம் வரப்போகிறது, பரிசுத்தத்திற்கு பஞ்சம் வரப்போகிறது, உண்மைக்கு பஞ்சம் வரப்போகிறது. அதற்கு முன்பதாக தப்பித்துக் கொள்ளும்படிக்கு நமக்கு ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்.
இந்த பஞ்சங்கள் நமக்கு அறிவிக்கிறது என்ன? கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற மக்கள் தொகையானது 600 கோடியை தாண்டி உலகத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பஞ்சங்கள் நமக்கு எதை அறிவிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இந்த பஞ்சங்கள் எல்லாம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை மறவாதிருங்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாடாக இந்த பஞ்சங்கள் 2 மடங்காக அதிகரிக்க போகிறது. அந்த பஞ்சத்திற்கு தப்பிக்கொள்ளும்படிக்கு நமக்கு ஒரு வகையை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். அடுத்த அடையாளத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறதான ஆதாரம், இயேசு கிறிஸ்து சொன்னார், கொள்ளை நோய்கள். கடைசி காலத்திலே கொள்ளை நோய்கள் உலகத்தை தாக்கும் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த கொள்ளை நோய்களை குறித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நோய் மக்களை தாக்கி கொண்டுதான் இருந்தது. மருந்துகள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது ஒரு கொள்ளை நோய் தான், மக்களை கொள்ளையாக எடுத்துக்கொண்டு போய்கொண்டேதான் இருக்கும். ஆனால் இயேசு சொன்னார், கடைசி காலத்திலே கொள்ளை நோய்கள் வரும் என்று சொன்னார். இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த பிற்பாடாக இவ்வளவு ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறது, எல்லா வசதிகளும் இருக்கிற இந்த காலத்தில கட்டத்தில் கூட அநேக நோய்கள் அதிகப்படியாக எழும்புகிறது. ஒவ்வொரு வருடத்திற்கு புது புது நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. நாம் ஒரு சில ஆதாரங்களை பார்த்துவிட்டு நாம் இப்பொழுது எந்த காலகட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கொள்ளை நோய்களை குறித்து பார்க்கும் பொழுது 5ஆம் நூற்றாண்டிலே புபானிக் பிளேக் என சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்திருக்கிறது. இதிலே 30 கோடி பேர் மாண்டிருக்கிறார்கள், ஐரோப்பிய தேசத்திலும் ஆசிய தேசத்திலும் மாத்திரம். அடுத்தபடியாக 1ஆம் நூற்றாண்டிலே இதே ஆண்டோனைன் பிளேக் என சொல்லக்கூடிய நோய்க்கு 50 லட்சம் பேர் மாண்டு போயிருக்கிறார்கள் ரோம சாம்ராஜ்யத்திலே. பாருங்கள், கொள்ளை நோய்கள் என்றால் கொள்ளையாக மக்களை வாரி கொண்டு போகிற நோய்கள் என்று அர்த்தம். பாருங்கள், 1300 முதல் 1720க்குள் இதே புபானிக் பிளேகினாலே 30 கோடி பேர் மாண்டிருக்கிறார்கள். இதே புபானிக் நோய் 1850 1950க்குள்ளாக இன்னொரு 30 கோடி பேரை உலகம் முழுவதும் மாண்டு போயிருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டிலே ஸ்மால் பாக்ஸ் என சொல்லக்கூடிய இந்த ஒரு நோய்க்கு மாத்திரம் 30 கோடி பேர் மாண்டிருக்கிறதாக WHO அறிவித்திருக்கிறது. இதே 20ஆம் நூற்றாண்டிலே இன்றைய காலகட்டம் வரைக்கும் மலேரியா நோய்க்கு 8 முதல் 25 கோடி பேர் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இதே 20ஆம் நூற்றாண்டிலே இன்னொரு நோய் டிபி என சொல்லக்கூடிய இந்த காச நோய்க்கு 4 முதல் 10 கோடி ஜனங்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். இந்த டிபியை குறித்து பார்க்கும் பொழுது இந்த டிபி வியாதி ஒவ்வொரு ஆண்டும் 17 லட்சம் மக்களை கொள்ளையாக வாரி கொண்டிருக்கிறதாம். 2004ஆம் ஆண்டில் மாத்திரம் 17 லட்சம் மக்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். பாருங்கள், 89 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த டிபி நோய் பரவி கொண்டே இருக்கிறது. இந்த காச நோய் உலகம் முழுவதும் 89 லட்சம் மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பரவி கொண்டிருக்கிறது. கொள்ளையாக மக்களை வாரி கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. 1918 முதல் 1919க்குள்ளாக இந்த ஒரு வருடத்துக்குள்ளாக ஸ்பானிஷ் ஃப்ளூ என சொல்லக்கூடிய இந்த நோய் 10 கோடி ஜனங்களை பலி வாங்கி இருக்கிறது உலகம் முழுவதும். இப்படியாக இந்த கொள்ளை நோயின் ஆதிக்கம் 19ஆம் நூற்றாண்டிலே அதிகப்படியாக இருந்தது என்று பார்க்கிறோம். 1981 முதல் 2007க்குள்ளாக உலகம் முழுவதும் பாதித்த எய்ட்ஸ் நோய் என சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு பலியாருடைய எண்ணிக்கை 2,52,50,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நோய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போயிருக்கிறது. இந்த 2002 முதல் 2003க்குள்ளாக கண்டுபிடிக்கப்பட்ட சார்ஸ் நோய், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் என சொல்லக்கூடிய இந்த சார்ஸ் நோய் உலகம் முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறது. நாம் கேள்விப்பட்ட விதமாய் பேர்ட் ஃப்ளூ என சொல்லக்கூடிய பறவை காய்ச்சல் நோய் இன்று 3 கண்டங்களை தாண்டி தாக்கி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். பிபிசி செய்தி ஒன்று தெரிவிக்கிறது, 1918ஆம் ஆண்டு ஃப்ளூ வியாதிக்கு 5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது மன்னிக்க வேண்டும், இறந்து போயிருக்கிறார்கள். புதிதாக ஏவியன் ஃப்ளூ என சொல்லக்கூடிய H5N1 என சொல்லக்கூடிய நோய்க்கு 258 பேர் மரித்து போயிருக்கிறார்கள். உங்களுக்கு வேண்டுமானாலும் இந்த எண்ணிக்கை குறைவாக தெரியலாம், ஆனால் ஒன்று மறந்து போய்விடக்கூடாது, இது அதிக பாதிப்புகளை உண்டு பண்ணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. CNN செய்தி ஒன்று பிப்ரவரி மாதம் 2006ஆம் ஆண்டு வந்த பறவை காய்ச்சல் எனும் நோய் 3 கண்டங்களை தாக்கி இது பேங்காக்கில் மாத்திரம் 70 லட்சம் பேரை தாக்க போகிறது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். WHO செய்தி குறிப்பு 20/2/2006 இதை நமக்கு தெரிவித்திருக்கிறது. இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் எதை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது? இப்பொழுதும் அநேக கொள்ளை நோய்கள் புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட பேப்பரை பார்க்கும்பொழுது மருந்து கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் என்று நிறைய வந்திருக்கிறதாம்.
நீங்கள் கேள்விப்பட்ட சிக்கன் குன்யா என்கிற வகையும் இதை சார்ந்ததுதான். சிக்கன் குன்யாவுக்கு இன்றும் மருந்தில்லை. 2-3 மருந்துகளை சேர்த்து அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கொள்ளை நோய் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அமெரிக்க தேசத்திலும் கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. ஏன் நான் அமெரிக்க தேசத்தை குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த தேசம் விஞ்ஞானத்திலே வளர்ந்திருக்கிறது, எல்லாவித வசதிகளை படைத்திருக்கிறது, எல்லா வகையிலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படிப்பட்ட தேசத்திலே நோய் பரவி கொண்டிருக்கிறது. இப்படியாக உலகம் முழுவதும் கொள்ளை நோய் பரவி கடைசி காலத்தின் அடையாளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. 6ஆம் அடையாளமும் நிறைவேறிவிட்டது. கொள்ளை நோயும் வந்துவிட்டது. இது மீண்டுமாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அதிகப்படியாக இருக்க போகிறது. 1/3 பங்கு ஜனங்கள் இந்த நோயினால் மடிந்து போக போகிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த நோய்கள் அதிகரிக்கிறது எதை காட்டுகிறது? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது என்பதை காட்டுகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். நாம் அவரோடு கூட புறப்பட்டு போக போகிறோம். எகிப்தியரின் மேல் வந்த ஒரு வியாதியும் உன்மேல் வரப்பண்ணேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உலகம் முழுவதும் வியாதிகள் வந்தாலும் நீங்களும் நானும் அதுக்கு பாதுகாக்கப்படுவோம். உலகம் முழுவதும் தலைச்சம் பிள்ளைகள் மரித்து போனாலும் தேவனுடைய ஜனங்களுடைய தலைச்சம் பிள்ளை பாதுகாக்கப்படும் என்பதற்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அதேதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுவோம், நோய்களிலிருந்து விலகிக் கொள்வோம். அதே வேளையிலே வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். அடுத்த அடையாளத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற கடைசி அடையாளம், கர்த்தர் சொன்னார், பூமி அதிர்ச்சிகள். கடைசி காலத்திலே நீங்கள் பூமி அதிர்ச்சிகளை பார்ப்பீர்கள், பூமி அதிர்ச்சிகளை காண்பீர்கள் என்று சொன்னார். இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கம் தர வேண்டிய அவசியமே இல்லை. பூமி அதிர்ச்சி என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக மாறிவிட்டது. ஒரு மனிதன் ஒரு நாளிலே 3 வேளை சாப்பிடுகிறானோ இல்லையோ, 3 வேளை பூமி அதிர்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம். இந்தோனேஷியா தேசம் பூமி அதிர்ச்சியின் தேசம் என்கிற அளவுக்கு நல்லாக போய்விட்டது. காலையிலோ அல்லது மதியமோ அல்லது மாலையிலோ ஒரு முறை பூமி அதிர்ச்சி அவர்களை சந்தித்து விட்டு தான் போய் கொண்டிருக்கிறது. இது கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்று. நான் இதை வேடிக்கையாக சொல்லவில்லை, வருத்தத்தோடு கூட சொல்லுகிறேன். பூமி அதிர்ச்சிகள் ஒரு நாட்டுக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் அங்கே தேவனுடைய சாபம் இருக்கிறது என்று அர்த்தம். விஞ்ஞானம் அதற்கு 1000 காரணங்களை சொல்லும். கீழே பிளேட் மாறிவிட்டது, அப்படி எது வேண்டாலும் சொல்லலாம். ஆனால் பூமி அதிர்ச்சி வருவது கடைசி கால அடையாளங்களில் ஒன்று. கடைசி காலத்தில் இப்படி சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த பூமி அதிர்ச்சிகளை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்திலே அநேக இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி காலத்திலே மாகோகோடு கூட பூமி அதிர்ச்சியின் மூலமாக அவனோடு வழக்காடுவேன், ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை அவனோடு கூட அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த பூமி அதிர்ச்சியை குறித்து சில புள்ளி விவரங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது இந்த பூமி அதிர்ச்சி ஒவ்வொரு நூற்றாண்டும் எப்படி அதிகரித்திருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் 185 மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி இந்த பூமியிலே வந்திருக்கிறது. அநேக பூமி அதிர்ச்சிகள் வந்திருந்தாலும் அளவிலே பெரியதும் அதிக பாதிப்புகளை உண்டாக்கிய பூமி அதிர்ச்சிகள் என்று பார்க்கும் பொழுது 185 பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. 1500ஆம் ஆண்டிலே ஒரு பூமி அதிர்ச்சி சைனா தேசத்தில் வந்தது. 8,30,00,000 பேர் அதிலே மாண்டு போயிருக்கிறார்கள். அடுத்தபடியாக 1600ஆம் நூற்றாண்டிலே 1600 700க்குள்ளாக 2, 1700 800க்குள்ளாக 1, 1800 1900க்குள்ளாக 30 பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. நன்றாக கவனியுங்கள், இது கடைசி காலம் என்பது நமக்கு அறிவிக்கிறது. 19ஆம் நூற்றாண்டிலே 20ஆம் நூற்றாண்டிலும் 1900 2000க்குள்ளாக மாத்திரம் 135 பூமி அதிர்ச்சிகள், பெரிய பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது. இந்த நூற்றாண்டு தொடங்கி 8 ஆண்டு ஆகிறது. 21ஆம் நூற்றாண்டு தொடங்கி 8 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 8 ஆண்டு காலத்துக்குள்ளாக மாத்திரம் பெரிய பூமி அதிர்ச்சிகள் 16 வந்திருக்கிறது. இன்னொரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் பிரமிப்பீர்கள். இந்த 2021ஆம் நூற்றாண்டிலே 2004, 5, 6, 7, 8 மாத்திரம் பூமி அதிர்ச்சிகளுடைய எண்ணிக்கை 93ஆக சொல்லப்பட்டிருக்கிறது. 93 மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் இப்பொழுது வந்திருக்கிறது. டெட்லியஸ்ட் எர்த்குவேக்ஸ் என்று சொல்வார்கள், அதிக உயிர் சேதத்தை விளைவித்ததான பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்வார்கள். அதில் பார்க்கும்பொழுது 9ஆம் நூற்றாண்டிலே 2, 12ஆம் நூற்றாண்டிலே 1, 16ஆம் நூற்றாண்டிலே 1, 20ஆம் நூற்றாண்டிலே 5 வந்திருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டு தொடங்கி 8 ஆண்டு தான் ஆகிறது. அதற்குள்ளாக 3 அதிக உயிர் சேதங்களை பலிவாங்கிய பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது. 2004ஆம் ஆண்டிலே நாம் பார்த்த அந்த சுனாமி
மூலமாக வந்த பூமி அதிர்ச்சியின் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போனார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் என்று பார்க்கிறோம். இப்பொழுது சைனா தேசத்திலும் வந்த பூமி அதிர்ச்சியிலும் அநேக ஜனங்கள் மாண்டு போனார்கள். இது எல்லாம் நமக்கு எதை அறிவிக்கிறது? கடைசி காலத்தின் அடையாளத்தை நமக்கு அது தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திலே பூமி அதிர்ச்சி வரும் என்று சொன்னார். ஆனால் ஒவ்வொரு நாளும் பூமி அதிர்ச்சி நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. லார்ஜஸ்ட் எர்த்குவேக் என்று சொல்லக்கூடிய மிக அதிகமாக ரிக்டர் அளவிலே அதிகப்படியாக பதிவானதான பூமி எதிர்ச்சிகள் என்று பார்க்கும்பொழுது அது கூட 20ஆம் நூற்றாண்டிலே அதிகப்படியாக 8 பூமி எதிர்ச்சிகள் பதிவாகி இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டு நடைபெற்று 8 ஆண்டுகள் ஆகிறது. இதற்குள்ளாக 3 அதிகப்படியான பதிவாகினதாங்க 8க்கு மேலாக பதிவானதான பூமி அதிர்ச்சிகள் ரிக்டர் அளவிலே 8க்கு மேலாக பதிவானதான பூமி அதிர்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. இது எதை நமக்கு அறிவிக்கிறது? கடைசி காலம் என்பதை நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி அதிர்ச்சிகள் கடைசி காலத்தில் வரும் என்று கர்த்தர் சொன்னார். ஒவ்வொரு தேசத்திலும் அணுகுண்டு வெடிப்பதும், ஒவ்வொரு தேசத்திலே ஆழமாக குழிகளை தோண்டி பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுவதுதான் பூமி அதிர்ச்சிக்கு காரணம் என்று விஞ்ஞானிகள் சொன்னார்கள். இதுவும் கடைசி காலத்திலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் மறக்கக்கூடாது. கடைசி காலத்திலே இவர்கள் அணுகுண்டுகளை ஒவ்வொரு நாடும் வெடித்து பரிசோதனை செய்து பார்ப்பது எதை நமக்கு அறிவிக்கிறது? இது கடைசி காலத்திலே பூமி அதிர்ச்சிக்குள்ளாக நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. கடைசி காலத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். 7 அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடைபெறுகிறது. நன்றாக கவனியுங்கள். 7 அடையாளங்களும் தினம்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானே கிறிஸ்து என்று 18 பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பி கொண்டுதான் இருக்கிறது. 4ஆவதாக ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், ஒவ்வொரு ராஜ்யம் ஒவ்வொரு நாளும் எந்த நாளிலே என்ன நடக்குமோ என்று தெரியாத சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5ஆவதாக பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும், இப்படியாக இந்த 7 அடையாளங்களும் ஒரு சேர ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்திலே பஞ்சங்களிலே ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏதோ உலகத்தின் ஒரு மூலையிலே கொள்ளை நோயிலே ஜனங்கள் மாண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு புறம் பூமி அதிர்ச்சியானது தினந்தோறும் வந்து போய் கொண்டுதான் இருக்கிறது. 7 அடையாளங்களும் ஒவ்வொரு விதத்திலே ஒரு பாகத்திலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? பூமி அழிவுக்குள்ளாக போகிறது என்று கர்த்தரை அறியாதவன் கூட சொல்லுகிறான். தேவனை அறிகிற அறிவு இல்லாதவன் கூட பூமியில ஏதோ ஒரு வந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த பூமியானது அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த அழிவுக்கு முன்பதாக ஒரு மீட்பு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இந்த உலகம் அழிவுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. நாம் வாழ்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமா? ஜீவனுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமா? இந்த இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் இந்த செய்தித்தாள்களே இந்த அடையாளங்களை பார்க்கும் பொழுது நாம் வருத்தப்படுவதற்கோ பரிதாபப்படுவதற்கோ ஒன்றும் காரணம் இல்லை. அது நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்கு இவையெல்லாம் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்கிறோம், அவர்களுக்காக பரிதாபப்படுகிறோம், நல்லது. ஆனால் அதனோடு கூட நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், முழங்கால் படியிட்டு இயேசுவே உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தமாக வேண்டும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கைவிடப்பட்டால் நம்மை பார்த்து அவர்கள் பரிதாபப்படுவார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இங்கே கொடுக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஒரு மனிதனுடைய அறிவை உங்களுக்கு முன்பதாக பறைசாற்றுவதற்கு அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறதான ஞானத்தை எல்லாம் உங்களுக்கு முன்பதாக காட்டுவதற்கு அல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உங்களை ஆயத்தமாவதற்கு, நான் ஆயத்தமாவதற்கு. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவனை சந்திக்க முடியுமா? இந்த தேவனை சந்திப்பதற்கு நம்முடைய சரீரம், ஆத்மா, ஆவி ஆயத்தமாய் நின்று கொண்டிருக்கிறதா? இந்த வரப்போகிற அழிவுகளுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறதா? ஒரே ஒரு மீட்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கன்னிமை பொழுதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்வது 50 ஆண்டு காலமாக இருக்கலாம், 60 ஆண்டு காலமாக இருக்கலாம். இதனுடைய முடிவு கன்னிமை பொழுது. கன்னிமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பவுல் 1 கொரிந்தியர் 15:51 சொல்லி வைத்திருக்கிறார். இதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அப்படி ஆயத்தமாய் இருந்தாலும் ஆயத்தமாய் இல்லாவிட்டாலும் இப்பொழுது ஒரு விசை நம்மை நாமே தெய்வ சமூகத்திலே தாழ்த்த போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கர்த்தரை அறியாதவராய் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவராய் இருக்கலாம். என்னத்தான் இந்த செய்தியில் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிற தேவன். கடைசி காலத்திலே உங்களை மீட்கும்படி வரப்போகிற ஒரே தேவன். சொன்னபடி இயேசு கிறிஸ்து வானத்திலே வரப்போகிறார். இயேசு சொன்ன இத்தனை உலக பிரகாரமான அடையாளங்களும் நடக்கும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் வெகு சீக்கிரத்திலே நடைபெற போகிறது. அதிலே பங்கடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னியும்,
இயேசுவே உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர். உங்களை பாவத்தை மன்னித்து உங்கள் பிள்ளையாக உங்களை ஏற்றுக்கொண்டு அது மாத்திரமல்ல, அது முதல் கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். வரப்போகிற அழிவிலிருந்து, தீங்கிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாம் கண்களை மூடுவோமா? நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு சிறு ஜெபத்தை செய்து முடிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, தருமையான வேளையிலே கூட எங்கள் திரு சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இத்தனை அழிவுகள் எங்களை சுற்றிலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த 7 அடையாளங்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் எங்களை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறதாப்பா. ஒரு தீங்கு இந்த பூமிக்கு வரப்போகிறது என்று நாங்கள் உணர்கிறோம். ஒரு அழிவு இந்த பூமிக்கு வரப்போகிறது என்று நாங்கள் உணர்கிறோம். இந்த பூமி அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பூமியானது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கொடுமையின் அளவு அதிகமாக அதிகமாக அழிவானது பூமியிலே வரும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வரப்போகிற அழிவுக்கு, வரப்போகிற தீங்குக்கு ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இதுவரைக்கும் ஒருவேளை நாங்கள் ஆயத்தமாகாமல் இருந்தால் நாங்கள் ஆயத்தமாக விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய சரீரம், ஆத்தும, ஆவியை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகையிலே அந்த கன்னிமை பொழுதிலே எக்காலம் தொனிக்கும் பொழுது உம்மோடு கூட பறந்து பரலோக ராஜ்யத்திலே சேர எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.